வெல்கம் டு ரெசிபி குரு. நான் சுமதி கண்ணன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி சன்னா வச்சுட்டு எப்படி ஒரு சன்னா புலாவ் ஃபார் லஞ்ச் அண்ட் சன்னா மசாலா கிரேவி ஃபார் டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் பார்த்து நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 4 வெங்காயமும் ஒரு 5 தக்காளியும் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தக்காளியும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சன்னா ஒரு 1/4 கிலோ சன்னா ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 to 7 hours ஊறட்டும். அது இப்போ நான் டேரெக்டாக குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திட்டு இப்போது சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல முக்கால்வாசி நான் அதில் போடுறேன். அதாவது 4 வெங்காயத்தில் ஒரு 2.5 வெங்காயம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ நான் போட்டுடுறேன் அதில். ஸோ என்னென்னா கொஞ்சம் சன்னா மசாலா கொஞ்சமாக தான் பண்ணுறேன் கிரேவி. அதுக்காக கொஞ்சமாக வச்சுட்டு பாக்கியை இப்போ நான் ரைஸ்க்கு போட்டுட்டேன். இது நல்லா வதக்கிங்கோ. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். அதாவது இந்த சன்னா புலாவுக்கு தேவையான ஒரு 1.25 ஸ்பூன் அளவு உப்பு நான் போட்டுடுறேன். அது இந்த வெங்காயத்தோடையே போட்டுடுறேன். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்க உப்பு போட்டால். அதே மாதிரி தக்காளியும் முக்கால்வாசி இதுக்கு ரைஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ பாக்கி வச்சுட்டுருக்கேன் சன்னா கிரேவிக்காக. இப்போ 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் போடுறேன். போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் இப்போ புதினா போடுறேன். ஆக்சுவலி புதினா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால நான் புதினா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி கூட போடலாம். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் புதினா, அதனால நான் புதினா போட்டிருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க சன்னாவை டைரெக்டாக போடுறேன். 3/4 வாசி நான் போட்டுட்டேன். 1/4 தான் நான் கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வெறுமை ஊற வச்ச சன்னா தான், நான் வேக வைக்கலை, வெறும் ஊற வச்சதை போடுறேன். அதே மாதிரி அரிசி இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். நான் 2 ஆழாக்கு அரிசி ஊற வச்சு இப்போது இதோட போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதோட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இது எல்லாமே அரிசி போட்டுட்டு சன்னா போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி கொட்டணும். அதுதான் அதோட அளவு. எப்போதுமே புலாவ் பிரியாணிக்கெலாம் இதுதான் அளவு கணக்கு. ஸோ அது எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி கொட்டிட்டு மூடி வச்சுருங்கோ. டைரெக்டாக குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் போதும். இப்போ ஒரு விசில் வச்சு அணைச்சிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு 15-20 மினிட்ஸ் கழிச்சு திறக்கிறேன். இது மாதிரி புலாவ் இப்போது ரெடி ஆகிடுது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல வாசனை வருது. நல்லா புலாவ் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அந்த சன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து நசுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நசுங்கிறது, ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு விசில்லையே நல்லா வெந்துடும். இப்போ நான் 4 ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் குத்துறேன். ஸோ நல்லா 4 ஸ்பூன் நெய் குத்தி அதை நல்லா இப்போ கலந்து விடுங்கோ. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்னா புலாவ் உங்களுக்கு ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ரைத்தா, ஒரு கொத்தமல்லி ரைத்தா பண்ணியிருக்கேன். அதை வச்சுட்டு இப்போ தொட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ மசாலா கிரேவி சொல்ல போகிறேன். அதுக்கும் இது மாதிரி டைரெக்டாக குக்கர் எடுத்துட்டுருக்கேன், சின்ன குக்கர். அதில் அதே மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் குத்திட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரா போடுறேன். ஸோ ஜீரா நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா பாக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் போட்டுடுறேன். போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கச்சே அதே மாதிரி உப்பு முதல்ல போட்டுருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போ நான் போட்டுடுறேன். ஸோ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிண்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போது கரம் மசாலா, அதாவது சோளா மசாலா போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோலை மசாலாவும் 1/2 ஸ்பூன் மிளகா பொடியும் ரெட் சில்லி பவுடரும் போடுறேன். ஸோ இப்போது பாக்கி இருக்கிற தக்காளியும் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. சன்னாவை தவிர பாக்கி எல்லாமே போட்டாச்சு.
உப்பு காரம் கரம் மசாலா அதாவது சன்னா மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ பாக்கி எடுத்து வச்சுருக்க சன்னாவையும் போட்டுடுறேன். அதாவது ஊற வச்ச சன்னா வேக வைக்கலனால வெறுமை ஊற வச்சுருக்கேன், அதையும் இப்போ போட்டுட்டேன். அதே மாதிரி இதுக்கும் நான் இப்போ வந்து மின்ட்டை அதாவது அதையும் நல்லா கிள்ளி போட்டுட்டேன். ஸோ புதினா நல்லா கிள்ளி போட்டாச்சு. இப்போது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொட்டிட்டு மூடி வச்சிடுறேன். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு விசில் வந்ததுன்னா போதும், அணைச்சிடலாம். அணைச்சி ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு அது திறந்துடலாம். இப்போ திறந்துட்டேன் ஆயிடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த புதினா போட்டாலே ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னா கிரேவி ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் அடுத்தது பாக்கி இருக்குது. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வெந்தெடுத்து பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வெந்தெடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து திரும்பி அது அடுப்பில் வந்து கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுண்டு, கொஞ்சம் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுண்டு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி இப்போ அதனால் திக்கு பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதில் குத்திச்சோமா ஒரே ஒரு கொதி வரட்டும். எதுக்காக இந்த ஸ்டெப் அப்படின்னா, இப்போ சன்னா தனியாக தண்ணி தனியாக இல்லாமல் அது நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கு இதுவாக வரதுக்காக பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா இப்போது ஒத்தா மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் சன்னா கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இது சப்பாத்தியோட இல்லைனா புலாவோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.